நான் வந்து ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ இந்த மோட்டோ விளாக் இது வந்து நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். என் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இப்போ அவங்க விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வெப்சைட்லேயே வந்து அவங்க போடுவாங்க இது நல்லா இருக்குது இப்படி நல்லா இருக்குது அப்படின்னு போடுவாங்க. அப்படி ஆனால் வந்து அது வந்து ஒரு சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து ஓகே, அவங்க வந்து சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கும் அந்த ப்ராடக்ட்டை பற்றி, அவங்க சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து ஒரு நீங்கள் யூஸ் பண்ணவங்க வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது நம்ம வந்து நம்பவும் தெரியுமா, இப்போ இல்லைடா நான் இப்படி இந்த இது வச்சுருந்தேன் அது நல்லா தான் இருக்கும் நீ வேணால் வாங்கி பாரு அப்படின்னு வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு கடைக்காரங்க சொல்கிறத விட அது வாங்கி அதை யூஸ் பண்ண சொன்னோம்னா ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த ஒரு இதுதான். நான் மேக்ஸிமம் யூசர் ரிவ்யூ தான் நிறைய பார்ப்பேன். அதனால தான் வந்து நானுமே வந்து சரி நான் இப்போ ஒரு 2-3 க்ளவுஸ் வீடியோ போட்டிருந்தேன், பேக் வீடியோ போட்டிருந்தேன், இந்த டேங்க் பேக் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் பேக் இதோட வீடியோ போட்டிருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் யூஸ் பண்ணது தான். எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை நம்ம யூஸ் பண்ணி அது நமக்கு அதில் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதில் அதையும் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி பைக் ஓட்டுறவங்க இது அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.